சூர்பனகை அத்தனை பேரையும் அழைத்து வருகிறாள். அவள்லாம் எப்படி வந்தார்கள்? 14,000 அரக்கர்கள். ஆனீதான் அனயா நயாத்வ விகதான். இந்த சூர்பனகையாலே அழைத்து வரப்பட்ட அத்தனை பேரும் நயாத்வ விகதான், தர்மத்துக்கு நேர் எதிரான வழியிலே செல்பவர்கள். தர்மம்னா என்னன்னே தெரியாது, கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடியவர்கள். அப்படி தர்மத்தையே அறியாதவர்கள், அதர்மத்தின் பாதையிலேயே போகக்கூடியவர்கள். தான் யாத்து தானான் அகோ, அத்தனை பேரும் பெரிய அரக்கர்கள், அப்படியே கோரமாக அச்சுறுத்தக்கூடிய அரக்கர்களாக அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். கோராஸ்திராயுத ஜாத ரோஷ பருஷான். கோர அஸ்திரம் ஆயுதம். அஸ்திரம்னா மந்திரம் சொல்லி பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். ஆயுதம்னா வெறும் ஆயுதம். அப்போ அந்த அஸ்திரம் சஸ்திரம், சஸ்திரம்ங்கிறது வெறும் ஆயுதம்னு வச்சுக்கலாம். அஸ்திரம் என்பது மந்திரம் சொல்லி பிரயோகிக்கும் ஆயுதம். இது போல கோரமான பல பல ஆயுதங்களை கையில் ஏந்தி இருக்கிறார்கள். ஜாதரோஷ பருஷான், அத்தனை பேருக்கும் கோபம் வேற. ஏன்னா எங்கள் அரக்கி ஒருத்தி சூர்பனகை, அவளுடைய காது மூக்கை மனிதர்கள் அறுப்பதா, என்ன பண்றோம் பாருன்னு சொல்லி ஃபியர்ஸா கோபத்தோடு அத்தனை பேரும் கோபம் கொப்பளிக்க வருகிறார்கள். நானாவிதான் பீக்கரான், ஒன்னொன்னும் பலவிதமா வேற இருக்கா. ஒருத்தனுக்கு பார்த்தா 3 தலை, ஒருத்தனுக்கு 10 கை. இது போல பலவித தோற்றங்களோடு அச்சுறுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய அரக்கர்களாக 14,000 பேர் வந்தார்கள். நமக்கு என்ன ஆகும்? கால்கள்லாம் நடுங்கும், கைகள் நடுங்கும், பயந்து போவோம், அந்த இடத்திலேயே இருக்க மாட்டோம். ஆனா 14,000 பேர் வந்து சுற்றி வளைக்கிறார்களாம். 1000 யானை சுற்றி வளைத்தாலும் ஒரு சிங்கம் எப்படி நடுவுல கம்பீரமா நிக்குமோ, அது போல ராகவ சிம்மமாகிய ராமபிரான் நடுவிலே கம்பீரமாக நின்று புன்னகை செய்கிறான். திருட்வா ராகவ தேமுகே யதபவத் மந்தஸ்மிதம் மங்களம். அப்போ கூட மங்களகரமான ஒரு புன்னகை. அத்தனை அரக்கர்களையும் சுற்றி சுற்றி பார்த்தான் ராமன். மங்களகரமாக ராமா நீ ஒரு புன்னகை செய்தாயே. அப்ப பாருங்க ராமன் எவ்வளவு பெரிய வீரன்னு. சுற்றி 14,000 அரக்கர்கள் கோரமா வந்து அச்சுறுத்தும்படி நிற்கிறார்கள். சுத்தி பார்த்துட்டு ராமன் புன்னகை செய்தான். அந்த புன்னகை தான் தத் சத்யம் மம மங்களாய மகதே வித்யோத தேத்யாபிகிம். ராமா, அந்த புன்னகையைத்தானே வடுவூரிலும் நீ காட்டுகிறாய். அடியோங்களுக்கு எல்லா மங்களங்களும் வளர வேண்டும் என்பதற்காகத்தானே அதே புன்னகையை வடுவூரிலே நீ காட்டிக்கொண்டு விளங்குகிறாய் என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி.